கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக மாநில இளைஞர் அணி துணைச் செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீது கடந்த ஒரு 10-20 நாட்களாக பரப்பப்பட்ட அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு சிசிடிவி கூட வெளியாகி ராஜீவ்காந்தி அவர்ன்ற நபரை ஒரு போலி தான், விசிக அவர் கடுமையாக தாக்க வேண்ட மாதிரி நான் அந்த வீடியோலேயே இந்த காட்சி அமைப்பு இருக்காது. கூடுதலாக பார்த்தோம்னா அண்ணாமலை பாலிமர் பரப்பிய அவதூறுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கூட இந்த சம்பவமானது நிகழ்ந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடியுது. நீங்கள் இந்த சம்பவத்தை பெருசாக பார்க்குறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் வந்த வாகனம் வழக்கறிஞர் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி என்ற சங்கி மீது மோதியதாக ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. நாங்கள் அந்த நிகழ்ச்சி கடந்த 7ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியை ஒட்டி தொடர்ந்து பரப்பப்பட்ட அவதூறுகளுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீடியோவாக ஃபுட்டேஜாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது என்னன்னா தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த இடத்துலையும் ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்ல பிற சமூக மக்களோ முரண்பாடு பகை வளர்த்தக்கூடாது என்பதில் தெளிவா இருப்பார். அப்படிதான் 90 காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அந்த பகைமை இல்லாம நாங்க இருக்கோம். ஆனால் ஒரு வழக்கறிஞர் என்கிற போர்வையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி என்ற நபர் தன்னுடைய வாகனத்தை வீம்புக்குன்னு எடுத்துட்டு தலைவருடைய வாகனத்துக்கு முன்று நிப்பாட்டி மிக மோசமான அவதூறான வார்த்தைகளை பேசுறாரு. அது வீடியோ பதிவா இருக்கு. ரெண்டாவது பார் கவுன்ஸ்குள்ள போய் அடிச்சாங்க, உள்ள அத்துமீறி கழுத்தை நெரிச்சாங்க, அப்படிலாம் சில சங்கி கூட்டங்கள் வலைதளங்களை உட்காந்து பேசினாங்க. இப்ப பார் கவுன்சில உள்ள ஃபுட்டேஜ் வெளிவந்திருக்கு. இந்த ராஜீவ்காந்தி அந்த நிகழ்வுக்கு முன்னாடியே 2 நபர்களை தயார் செய்து அவர்களிடம் செல்போன் கொடுத்து, நான் இப்படி போய் நிப்பேன், இப்படி சண்டை போடுவேன், என்னைய ஏதாச்சும் முரண்பாடு வருவாங்க, நீங்க வீடியோ எடுக்கணும்னு சொல்லி 2 பேரை தயார்படுத்தி கொண்டு வந்துள்ளார். அது அந்த ஃபுட்டேஜில் காட்டுறாங்க, தெரியுது. இப்ப இந்த ஃபுட்டேஜ் வெளிவதற்கு காரணமே காவல்துறை தான். ஏனென்றால் காவல்துறையினுடைய போக்கு, குறிப்பா சமூக வலைதளங்கள் இருக்கிற சங்கிகளை போக்கு பூரா விடுதலை சிறுத்தையை அவதூறு பரப்பணும், விடுதலை சிறுத்தையை என்ன சொல்ற தலைவர் பெயரை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னா நோக்கத்துல இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு சில நல்ல எண்ணத்துல இருக்கவங்க இந்த ஃபுட்டேஜை வெளியே கொண்டு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை பிற சமூக மக்களும் நம்பக்கூடிய வகையில் இன்னைக்கு அந்த வீடியோ வந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜீவ்காந்தி யாரு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டாவது, ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் போனாரு அன்னைக்கு, அந்த நிகழ்வுக்கு எந்த விஷயம் வந்திருக்காரு. அப்ப அதையெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க அதெல்லாம் சொல்லணும்ல. பாலிமர் சேனல் எதையுமே சொல்லாம ஒரு வழக்கறிஞர் மோதினாரு. அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி கோர்ட்டுக்கு, சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு இந்த வழக்குக்கு ஆஜரா வந்தாரு. இந்த வழக்கு விஷயமா நீதிமன்றத்துக்கு வந்தாரு. இந்த சம்பந்தமா பார் கவுன்சிலுக்குள்ள போனாரு. சொல்லுங்க. அப்படி எதுவுமே ஆதாரம் இல்லையே. அவர் என்ன காரணத்துக்கு அங்க வந்தாரு? விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல சமத்துவ வழக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வந்தார். விடுதலை சிறுத்தைகள் அந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்தோம். அப்படி ஒரு இது இருக்கு, ஆதாரம் இருக்கு. இந்த வழக்கறிஞர் என்கிற ராஜீவ்காந்தி எதுக்கு வந்தாரு? அவருக்கு என்ன நோக்கம் இருக்கு? அவர் ஏன் 2 பேருக்கு செல்போன் கொடுத்து அவர்களை திட்டமிட்டு வர சொன்னாரு? அதெல்லாம் அந்த ஃபுட்டேஜ்ல வீடியோல இருக்கு. அப்ப அந்த 2 நபர்கள் யார்? தலைவருடைய காரும் இடிப்பதாக காட்டக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வீடியோவை எடுத்தது யார்? இல்ல, அந்த மர்ம நபர் யாருன்றது சந்தேகமா இருக்கு. அதனால கேட்கிறோம், காவல்துறை அவர்கள் விசாரணை பண்ணணும். ஏனென்றால் திட்டமிட்டே ஒரு நபர் சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உண்ணுபடுவதற்காக, ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துவதற்காக, அவதூறு பரப்புவதற்காக செயல்படுகிற நபரை என்ன செய்யலாம்? ரெண்டாவது, தலைவர் எந்த காலத்திலையும், எந்த சூழலையும், எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வன்முறை செயல்ல யாரையும் ஈடுபடுறத ஊக்குவிக்க மாட்டார். இதை நாங்க தெளிவா சொல்றோம். ஏனென்றால் நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது, தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் மீது எவ்வளையோ நெருக்கடிகள் காவல்துறை, சாதியவாதிகள் எல்லாம் பண்றாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் சின்ன எதிர்ப்பு கூட, கண்டனம் கூட செய்ய மாட்டோம். என்னன்னா, ஒரு ஜனநாயக போராட்டமாக தான் பண்ணுவோம் ஒழிய அது ஒரு வன்முறையா செய்ய மாட்டோம். ஏனென்றால்
பொது சமூகம், குறிப்பா தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் இருக்கிறாரு. இன்னைக்கு சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்ற ஒரு அரசியலை, ஒரு மகத்தான அரசியலை இந்த மண்ணில் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு குந்தகம் வந்துடக்கூடாது. நம் மீது பல பேர் அவதூறு பரப்பலாம், நம் மீது யாரும் சேத்தவாரி இறைக்கலாம். அதுக்கான பதிலை சொல்லிட்டு கடந்து போக முடிய, நாம் வன்முறையோ அதற்கான அரசியலும் எடுத்தோம்னா அது ஒரு சமூகத்துல பிளவு ஏற்படுத்தும். இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் எடுத்த அரசியல் தான் இன்றைக்கு அவர் கட்சியே இன்னைக்கு பிளவுபட்டு கிடக்குது. அனைத்து சாதியினர் கூட்டமைப்பு உருவாக்குனாரு விடுதலை சிறுத்தைக்கு எதிராக. இன்னைக்கு அவர் நிலைப்பாடு எப்படி கிடக்குது? இன்னைக்கு அவர் கட்சி ரெண்டா பிளந்து கிடக்குது. இந்த மாதிரி முக்குலத்தூர் அமைப்புகள் ஒரு சில அமைப்பு தான். முக்குலத்தூர்களையும் நல்ல தலைவர்கள் இருக்காங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் தான் முக்குலத்தூர் இயக்குன்ற பேர்ல வச்சுக்கிட்டு RSS உடைய செயல் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. சொல்றோமா? அது ஏன்னா இன்றைக்கு முக்குலத்தோர்கள், ஒட்டுமொத்த முக்குலத்தோர்களும் விடுதலை சிறுத்தைக்கு எதிராக கிடையாது. இன்றைக்கு கூட மருதுபாண்டியுடைய நினைவு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு இருவர் மக்கள் கழகம் என்ற அமைப்பு என்னை அழைத்திருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி நட்பா தோழமையா உறவா இருக்கும். ஆனால் எங்கோ ராஜீவ்காந்தி போல் அங்கொன்று இங்கொன்று RSS உடைய செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய நபர்களால தான் இங்க பிரச்சனை வருது, ஆபத்தா இருக்கு. அததான் தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றாரு. 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சிக்கு வந்த முதலாவதுல இருந்து நான் சொல்றோம்னா, சனாதன சக்தியால் தமிழ்நாட்டில் ஆபத்து இருக்கு. சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் நிர்வாக ரீதியாக, அதிகாரமட்ட ரீதியாக ஊடுருவிட்டு இருக்காங்க. ஆகையால் இங்க ஆளுகின்ற அரசு, தமிழக ஆளுகின்ற அரசா இருக்கட்டும், இல்ல இங்க உள்ள ஆட்சியாளர் இருக்கட்டும், எல்லாரும் கவனத்துல இருக்கணும்னு சொல்றோம். குறிப்பா சாமானிய மக்கள் கவனத்துல இருக்கணும். ஏன்னா எவனோ பொருத்தி போற ஒரு தீ, அது காட்டு தீயா பரவி அது ஒரு வன்முறை காடாக மாறிடக்கூடாது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்பதான் வன்முறை இல்லாமல் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா இருக்காங்க. ஒரு 97, 95 காலத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வன்முறை பதட்டங்கள் இருந்துச்சு. இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இல்ல. இன்னைக்கு முக்குலத்தூர் சமூகத்திலையும் படிச்ச இளைஞர்கள் வந்துட்டாங்க, இன்னைக்கு நல்ல பண்பாளர்கள் வந்துட்டாங்க, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை ஆதரித்தே பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அண்ணன் பசும்பொன் பாண்டியன் பிரமல வகுப்பை சேர்ந்தவர், இன்னைக்கு விடுதலை சிறுத்தை ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள், முக்குலத்தூர் அமைப்பு தலைவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த ராஜீவ்காந்தி போன்ற நபர்களுடைய இந்த பிரச்சனையை அரசியலாக்கலாம் பாஜக செயல்திட்டம் வச்சிருந்தாங்க. அதை விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து முறியடிப்போம். இப்பொழுது இந்த வீடியோ மூலம் முறியடிச்சிருக்கோம். இல்ல இந்த மாதிரியா நீங்க பல்வேறு கருத்துக்கள் சொன்னா, பாலிமர் திட்டமிட்டு அந்த கருத்தை இன்னும் அப்படியே விடாப்படியா நிக்கிறாங்கல்ல. நீங்க பாலிமருக்கு என்ன வேலைன்னா, ஒரு கட்டத்துல விஜயகாந்த் அவர்களை டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. அவரை பத்தி, அவருடைய செயல்பாடுகளை பற்றி, அவர் தோழர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ ஏதாச்சும் சும்மா முறைச்சோ இல்லை கை நீட்டி பேசினா கூட அதை அடிச்சாரு வச்சாருன்னு போட்டு அவருடைய இமேஜை காலி பண்ணாங்க பாலிமார். அதற்கடுத்து வைகோ அவர்கள் ஒரு நேர்காணல் உட்கார்ந்துருக்கும் போதே அவரை டிஸ்டர்ப் பண்ணி அவரை மன உளைச்சலாக்கி அவரை பத்தி எழுதிக்கிட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க வீடியோ. இப்ப விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழர். பாலிமருடைய டார்கெட் என்னன்னா, இந்த சமூகத்திற்காக, மக்களுக்காக நல்ல நோக்கத்தோடு யாரெல்லாம் உயர்ந்த கோட்பாட்டை, அரசியலை பேசுறாங்களோ அவர்களை சிதைக்கின்ற வேலையை தான் பாலிமர் தொலைக்காட்சி தொடர்ந்து செய்யுது. இது அந்த தொலைக்காட்சிக்கு அழகல்ல, ஊடகத்துக்கு அழகல்ல. இதை ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள் இதை கண்டிக்கணும். நாங்க எந்த சேனலையும் சொல்லல. இப்ப மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு, நாங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமா? இல்ல. நாங்க சொல்றது பாலிமர் ஒரு அவதூறை பரப்புது. இப்ப மற்ற சேனல் இருக்குங்க, எடுத்து போடுறாங்க, பிரச்சனையொட்டி நிகழ்ச்சியை போடுறாங்க. ஆனா பாலிமர் என்ன செய்யறானா, விடுதலை சிறுத்தையினுடைய தலைவருக்காண்டியே ஒரு 15 நிமிட வீடியோ எடுத்து பல்வேறு வீடியோகளை, பழைய வீடியோலாம் எடுத்து ஒட்டி வெட்டி அதை போட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப இது என்னன்னா, ஒரு தலைவரை டேமேஜ் பண்ணணும், ஒரு தலைமையை டேமேஜ் பண்ணோம்னா அது பொது சமூகத்திட்ட தேர்தல் நேரத்துல பின்னுக்கு தள்ளும். இது இப்ப டார்கெட் பண்ணி 6 மாசம் வச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட் மே வச்சிருக்காங்க. இப்ப மே அடுத்த வருஷம் மே 26 எலெக்ஷன் அறிவிக்க போறாங்க. 5 மாசம் தான் இருக்கு, 3 மாசம் தான்.
4 மாசம் தான். இந்த 4 மாசம் 3 மாசமாவே ஒரு கட்சி அப்படியே என்ன சொல்றதுன்னா அவதூறு பரப்பிட்டே இருந்தா பொது சமூகம் என்ன நினைக்கும்? அப்படியே இருப்பாங்களோ, விடுதலை சிறுத்தைகள் வன்முறை தானே செய்வாங்களோ அப்படின்னு பார்ப்பாங்களே, அந்த பார்வையாளர்களை உருவாக்குது. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்டாயம் முறியடிப்போம். ஏனென்றால் தமிழ் சமூகம் தமிழுடைய நலனுக்காக, தமிழுடைய உரிமைக்காக விடுதலை சிறுத்தைகள் பங்காற்று இருக்குல்ல, அது சொல்ல முடியாது. ஈழத்தமிழர் விடுதலையா இருக்கட்டும், நீத்தனுடைய பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாறு பாலாறுடைய அணைக்கட்டு பிரச்சனையா இருக்கட்டும், தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கோம். இங்க தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அந்த 10 இடஒதுக்கீடு பிரச்சனை வரும்போது அத பார்லிமெண்ட்ல பேசின ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தான். புரியுதுங்களா? வேற எந்த தலைவரும் பேசல. ஏன்னா பார்ப்பனர்களுடைய இடஒதுக்கீடை உயர்த்தும் போது கூட அதை வந்து சரின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தவறுன்னு சொன்னது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். ஏனென்றால் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மாணவருடைய கல்வி இடஒதுக்கீடு கை வைக்கிறீங்க, இது தவறான நடவடிக்கை என்று பார்லிமெண்ட்ல கண்டிச்சிருக்கோம், பொதுவெளியிலையும் போராட்டம் பண்ணியிருக்கோம் விடுதலை சிறுத்தைகள். அப்ப அதே மாதிரி முக்குலத்தினுடைய அடிப்படை உரிமைகள் பிரச்சனையில நாங்க பேசியிருக்கோம். மூக்கியா தேவருக்கு பொதுக்கூட்டம் நடத்தி போட்டிருக்கோம். புரியுதுங்களா? பல்வேறு போராட்டம் நடத்திருக்கோம். காவல்துறையால் கமுதியில முதுகுளத்தூர்ல மணிகண்டன் ஒரு தம்பி மரணம் அடைஞ்சான். அந்த தம்பியுடைய மரணத்தை, மணிகண்டனுடைய மரணத்தை அறிக்கை விட்டது விடுதலை சிறுத்தைகள். அந்த முக்குலத்தூர் அமைப்பை 10 ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அந்த பிரச்சனையில. ஆனால் விடுதலை சிறுத்தை அறிக்கை விட்டு அதை பத்தி பேசணும். இதை ஏன் சொல்றோம்னா, பொது சமூகத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தொடர்ந்து பார்லிமெண்ட் செய்தி ஊடகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையா கண்டிக்கிறோம். உங்களுடைய போக்கை நிறுத்திக்கங்க, இல்லை என்றால் இதற்கு நீங்க பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். பெரிய விளைவுனா எந்த மாதிரி? இல்ல, இனிமே எங்களுடைய நேர்காணல் நீங்க வராதீங்கன்னு சொல்றோம். தலைவர் எழுச்சி தமிழுடைய நேர்காணலுக்கு நீங்க வராதீங்க. உங்களை யார் வர சொன்னது? உங்களை நான் கூப்பிட்டோமா? நீங்க வராதீங்க. நீங்க வந்துகிட்டு எங்க தலைவர் பேசுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டான். புரியுதுங்களா? நேர்காணல் போது ஏதோ ஒரு சலசலப்பை அவர் ஏற்படுத்த நினைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். இருந்தாலும் கண்டிக்கிறோம். இதை பத்திரிகையாளர் சங்கம் கண்டிக்கணும். புரியுதுங்களா? பத்திரிகையாளர் சங்கம், ஊடகவியலாளர்கள் கண்டிக்கணும். இந்த போக்கு இருந்தா மற்ற ஊடகங்களுக்கும் இது அவதூறு தான் வச்சுக்கங்க. ஏனென்றால் ஒரு தலைவரை டேமேஜ் பண்றதுக்குல, அது சமூகத்தை டேமேஜ் பண்றது, அது ஒட்டுமொத்த மக்களை டேமேஜ் பண்றது. அதை மாத்திக்கணும். பாலிபார் வந்து. நன்றி.